திருச்சிற்றம்பலம். நரியார்த்தம் கள்ளத்தால் பக்கான பரிசொழிந்து நாடும் மூழ்கி பிரியாத அன்பராய் சென்று முன் அடிவீடும் சிந்தையாரை தரியாது தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான். பெரியோர்கள் புலியூர் சிற்றம்பலத்து எம் பெருமானை பெற்றாமன்றே. பெரியோர்கள் புலியூர் சிற்றம்பலத்து எம் பெருமானை பெற்றாமன்றே. பெருமானை பெற்றாமன்றே. திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த தில்லை தேவார திருப்பதிகத்தின் 3வது பாடல். நரியார்தம் கள்ளத்தால் பக்கான பரிசொழிந்து நாளும் உள்கி. நரி போன்ற அந்த குள்ளநரி போன்ற மாறுபட்ட குணமுடையவர், பிரியாத அன்பராய் சென்று முன் அடிவீழும் சிந்தையாரை. அப்படிப்பட்டவராக இருந்து இறைவனின் திருவடியை பிரியாத அவன் மேல் அன்பு செய்யும் அன்பராய் அவன் மேல் பக்தி கொண்டு அந்த தன்மையில் மாறுபாடு அடைந்து சிவசிந்தனை உடையவராக மாறியவர். தரியாது தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான். அவர் தன்னுடைய வாழ்நாளின் சில பகுதிகளை இறைவனுடைய சிந்தையில் இருத்தாது இருந்தும் மற்றைய தீமை குணங்களை பெற்றவராக இருப்பினும் கூற்றுவனின் பணியாளர்கள் அவரை செக்கிலிடும் பொழுது தடுத்தாட்கொள்பவர். பெரியோர்கள் புலியூர் சிற்றம்பலத்து எம் பெருமானை பெற்றாமன்றே. அத்தகைய இறைவனுடைய திருவடியில் தன்னுடைய சிந்தையை வைக்கும் அன்பராய் மாறியவர்கள் அவர்களை யமனுடைய பணியாளர்கள் செக்கிலிடும் பொழுது யமலோகத்திற்கு செல்லாமல் சிவலோகத்திற்கு அழைத்து செல்லும் பெரும் கருணையாளன் புலியூர் சிற்றம்பலத்தில் வீற்றிருக்கும் எம்பெருமான், அவனையே யாம் பெற்றோம் என்று சுந்தரமூர்த்தி நாயனர் பாடுகின்றார். ஆக தன்மையில் நிலையானவனாக இருக்கும் ஈசன், பாசங்களிலிருந்து விலகி இருப்பவன், பாசமாய் பற்றறுக்க வல்ல பாரியன், அவன் அன்பே சிவமாய் வீற்றிருக்கின்றான். அத்தகைய திருவடியின் உன்னதத்தை மேன்மையை உணர்ந்து எப்பொழுது உயிர்களானது தன்னுடைய பக்குவமில்லாத அந்த தன்மையை ஒழித்து இறைவனின் திருவடி மேல் அன்பு செலுத்தும் அன்பராய் அவனை மட்டுமே சிந்தையில் நினைக்கும் அடியாராய் மாறும் பொழுது அவர் முன் செய்த வினைகளால் யமலோகத்திற்கு செல்லும் அந்த தருணத்திலும் இறைவன் புலியூர் சிற்றம்பலத்தான் அவர்களை ஆட்கொள்வான். அத்தகைய பெருமானை நாம் பெற்றோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கருமானின் உரியாடை செஞ்சடை மேல் வெண்மதிய கன்னியானை உருமன்ன கூற்றத்தை உருண்டோட உதைத்துகந்து உலவா இன்பம் தருவானை தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான். பெருமானார் புலியூர் சிற்றம்பலத்து எம் பெருமானை பெற்றாமன்றே. பெருமானார் புலியூர் சிற்றம்பலத்து எம் பெருமானை பெற்றாமன்றே. திருச்சிற்றம்பலம். சுந்தரர் பெருமான் அருளிச் செய்த தில்லை தேவார திருப்பதிகத்தின் 5வது பாடல். கருமானின் உரியாடை செஞ்சடை மேல் வெண்மதிய. யானையினது தோலை போர்வையாக உடைய சிவந்த சடைமேல் வெள்ளிய
பிறையாகிய கன்னியை சூடியவன். உருமன்ன கூற்றத்தை உருண்டோட உதைத்து உகந்து உலவா இன்பம் தருவானை. இடிபோல் முழங்கும் கூற்றவனை அவனை தன் காலால் உதைத்து உருண்டோட வைத்தவன். அதன் வாயிலாக மார்க்கண்டேயருக்கு அழியாத பேரின்பத்தை தந்தவன். தருமனார் தமர்செக்கில் இடும் பொழுது தடுத்தாட்கொள்வான். அவன் மார்க்கண்டேயரை மற்றும் ஆட்கொள்ளவில்லை. அவனை சரணடையும் அவனிடம் தஞ்சம் புகும் அத்துணை அடியார் பெருமக்களையும் உயிர்களையும் கூற்றுவனது தூதர்கள் உருக்க வரும்பொழுது நம்மையும் அவன் ஆட்கொள்வான். அவன் யார்? பெருமானார் புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாமன்றே. புலியூராகிய சிற்றம்பலத்தில் வீற்றிருக்கும் எம்பெருமான் அவனையே நாம் அடைந்து விட்டோம். இனி நாம் பெறுவதற்கு வேறு எந்த பேரும் இல்லை. அட்டவீரட்டான தலங்களில் திருவள்ளுவூர் என்ற தலத்தில் இறைவன் யானை முகம் கொண்ட கஜமுகாசுரன் அவனை அடக்கி அவனை வதம் செய்து அவனுடைய தோலை போர்வையாக உடுத்தியவன். அந்த இறைவன் தன்னிடம் தஞ்சம் கொண்ட வெண்மதியை தன் தலைமேல் சூடியவன். அப்படி கருணையாளனாக விளங்கும் எம்பெருமான் அவனுடைய கருணைக்கு எல்லையே இல்லை. அவன் அடியார்களை ஆட்கொண்டதற்கும் அளவே இல்லை. மார்க்கண்டேயர் அவனை தஞ்சமடைந்த பொழுது அவருக்காக காலனையே தன் காலால் உதைத்து உருண்டோடச் செய்தார். அதனால் திருக்கடவூரில் காலதகனர் ஆனார் எம்பிரான். அந்த வகையில் அவர் பாரபட்சமில்லாதவர், பாசங்களிலிருந்து நீங்கியவர், அன்பே சிவமாய் வீற்றிருப்பவர். ஆகையால் யார் ஒருவர் அவரை அடைக்கலம் அடைந்தோமோ அவர்கள் அனைவரையும் ஆட்கொள்ளும் அத்தகைய பெருந்தகையாளன் புலியூர் சிற்றம்பலத்தில் வீற்றிருக்கின்றான். அவனை யாம் பெற்றுவிட்டால் வேறு எந்த பேரும் நமக்கு தேவையில்லை. திருச்சிற்றம்பலம்.